Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது Fourth Estate தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறாரு மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. எனவே அந்த சிஏஏ சட்டம் எது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது, எங்கெல்லாம் அது அமலாகாது, இதனுடைய கிறிஸ்பி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு அதே ஆண்டில் டிசம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது, சிஏபின்னு சொல்லுவாங்க. அந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்த வண்ணமே இருந்துச்சு. வெறும் எதிர்கட்சிகள் மட்டுமல்லாமல் சாதாரண வெகுஜன மக்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள், மக்கள் அப்படின்னு பல இடங்களில் இந்தியா முழுக்க போராட்டங்கள் வெடிச்சதை நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கிற சில கூறுகள் தான். ஆனால் அதற்கு முன்னாடியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடியுரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு. அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு விசாவோட காலக்கெடு இருக்கும், அந்த காலக்கெடுவையும் தாண்டி நாட்டிலேயே இருக்கிறவங்க, அதே போல் சட்டவிரோதமாக விசா பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஆவணங்கள் பொய்யா இருக்குது அப்படின்னா இவர்களெல்லாம் கண்டறிந்து இவர்களுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்திய குடியுரிமைக்கு அப்ளையே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே 55ல் போடப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம் சொல்கிறது. யாருக்கெல்லாம் கிடையாதுங்க இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஏஏல பார்த்தீங்கன்னா அந்த கூறுகள் அமெண்ட் செய்யப்பட்டிருக்கு, அதாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த திருத்தம் தான் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே சமயத்தில் ஏற்கனவே இருந்த அந்த குடியுரிமை சட்டத்தில் 11 ஆண்டுகள் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் தான் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருந்துச்சு. ஆனால் அந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மதம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது இந்த மதத்தினருக்கு கொடுப்போம் அப்படின்னும் அல்லது இந்த மதத்தினருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் எந்த விதமான கூறுகளும் இடம்பெறாத ஒரு சட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஏஏ பார்த்தீங்கன்னா மதத்தை ஒரு கூறாக வைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய இஸ்லாமிய நாடுகளில் அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர். அந்த சிறுபான்மையினர் அங்கே யாருன்னா இந்துக்களாக இருக்கிறாங்க. எனவே தான் நாங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத, இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு இந்தியாவுக்குள்ள குடியுரிமையை கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் எப்படின்னா அவங்க 5 ஆண்டுகள், அதாவது 2014 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறி இருந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு அவர்களுடைய 5 ஆண்டு காலம் கழித்து அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த தேதிக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்களா அல்லது ஆவணங்களே இல்லாமல் குடியேறி இருக்கிறாங்களா அப்படிங்கிற பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாலும் கூட அது ஒரு சிக்கல் கிடையாது. அவங்க சட்டப்படி நுழைந்திருக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இது போன்ற தளர்வுகள் எல்லாம் கொடுத்து தான் அவர்களுக்கு இந்த சிஏஏல சிறப்பு சலுகைகளை கொடுத்துருக்கிறது நடுவண் அரசு. இது எந்த இடத்துல பிரச்சனையையும் ஒரு பூதாகரமான சர்ச்சையை உருவாக்குச்சு அப்படின்னா, எதுக்காக நீங்கள் இஸ்லாமியில் தவிர்த்தீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாச்சு. ஆனால் நடுவண் அரசோ பாஜகவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகளே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான், அங்கே இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, இவர்களாம் சிறுபான்மையாக இருக்கிறாங்க, எனவே தான் நாங்கள் இஸ்லாமியரை தவிர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாதமாக முன் வச்சாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த சிஏஏவை அமல்படுத்துவதன் மூலமாக அடுத்ததாக தேசிய குடிமை பதிவேட்டை அறிமுகப்படுத்துவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களே தாங்கள் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பல இஸ்லாம்களுடைய குடியுரிமையை பறிச்சிருக்கிறாங்க பாஜக அரசு. எனவே இது இதனோட நீட்சி அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர். எந்த எதிர்ப்பையை பற்றியும் கவலை கொள்ளாமல், அலட்டி கொள்ளாமல் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே இந்த சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான விவரங்களை அரசிதழில் வெளியிட்டிருந்தாங்க நடுவண் பாஜக அரசு.
அரசுகளில் வெளியிட்டிங்கன்னா அடுத்த 6 மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் அடுத்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதன் பிறகு தொடர் சர்ச்சைகள், தொடர் பணிகள், தொடர் இயற்கை நெருக்கடிகள் அப்படின்றது காரணமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒரு முறையும் 6 மாத கால அவகாசத்தை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அதன் பிறகு தான் இப்போது இறுதியாக மார்ச் மாதம் 11ஆம் தேதி அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்கள், அங்கே இருக்கக்கூடிய 13 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இடங்கள்லாம் இந்த சிஏவை ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. அது என்னென்ன மாநிலம்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடியதான் இந்த 13 மாவட்டங்கள். இந்த 13 மாவட்டங்கள்லையும் குடியுரிமை சட்ட திருத்தம் வந்து அமலுக்கு வந்துருச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு. குறிப்பாக வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள்லேருந்து வந்தவங்க இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க. இங்கே வசித்த அந்த நபர்களுக்கு அந்த மாவட்ட கலெக்டர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்டோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்களில், ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் யார் நினைத்தாலும், எத்தனை ஆண்டுகள் வசித்தாலும், எவ்வளவு ஆண்டுகள் அங்கேயே நீங்கள் இருந்தாலும் உங்களால் இந்தியாவினுடைய குடியுரிமையை அந்த இடத்துல வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பழங்குடிகளாலேயே நிர்வாகம் செய்யப்படக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களினுடைய மலைப்பகுதிகளில் வேறு யாருக்குமே நிலங்கள் வாங்க உரிமை கிடையாது. இங்கெல்லாம் பழங்குடிகளை தாண்டி வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க வசித்து இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. இது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், லட்சத்தீவுகள், இமாச்சல பிரதேசம் ஆகிய பகுதிகளுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க போனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மிசோரத்துக்கு அல்லது மணிப்பூருக்கோ போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அருள் அப்படிங்கிற நபர் இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு தான் அந்த மாநிலத்துக்கு உள்ளேயே போக முடியும். ஸோ இப்படியாக அது வந்து ஒரு வெளிநாடு போகிறதுக்கு விசா வாங்குற மாதிரியான ஒரு நடைமுறையை வந்து அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. இது வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இப்படியாக பர்மிட் வாங்கிட்டு தான் அந்த பகுதிக்கே போக முடியும்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்திய குடியுரிமையை வாங்க முடியாது. இதன் மூலமாக இப்போ நான் வாசித்த இந்த பகுதிகளெல்லாம் இந்த குடியுரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ மோடி வந்து அறிவிச்சார் இல்லையா, அந்த இந்தியா முழுக்க வந்து இந்த அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள், அதே போல் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தமிழ்நாட்டின் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வந்து இது எக்காரணத்திற்கொண்டும் நம்முடைய மாநிலங்களில் அமல்படுத்தப்படாது, அதாவது மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாது, கேரளாவில் அமல்படுத்தப்படாது, தமிழ்நாட்டில் அமல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தார் திரு மு.க. ஸ்டாலின். அவங்கவுங்க மாநில முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசும்போது இது நடுவண் அரசின் கீழ் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் குடியுரிமை அப்படிங்கிறது. எனவே இதில் மாநில அரசுக்கு ரோலே கிடையாது. மத்திய அரசு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை மாநில அரசால் தடுக்கவோ ஒடுக்கவோ அமல்படுத்தாமல் இருக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள். இருந்தாலும் இங்கே இன்னொரு புள்ளியை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது சட்டப்படி செல்லுபடி ஆகக்கூடியதா அப்படின்னு ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த நொடி வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு இந்த சட்டம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், IUML, OIC, மஹுவா மொய்த்ரா, திமுக சார்பாக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பாக, அப்புறம் அஸ்ஸாம் கணபரிஷத், இப்படின்னு பல இயக்கங்கள், கட்சிகள், அமைப்பினர்கள் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றாக்கி உச்சநீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2022 அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் லலித் அவர்கள் வந்து ஓய்வு பெற்று விட்டார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த வழக்கானது எடுக்கப்படவே இல்லை, அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு கிடப்பிலேயே. இப்போ மீண்டும் அந்த வழக்கு உயிர் பெறும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்க 2 வாதங்கள் முன்வைக்கிறாங்க. என்னென்ன வாதம்னு பார்க்கலாம். முதல் வாதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம், அதுக்கு எந்த விதமான சாதியோ மதமோ மொழியோ இனமோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்க முடியாது. எனவே ஆர்டிகல் 14 படி, சட்டம் 14 படி
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சமம், அவருடைய அடிப்படை உரிமையை மீறுவது அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எனவே இந்த சட்டத்திற்கு எதிரானதாகத்தான் சிஏஏ இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மதம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க இன்னொருத்தரை சமமற்ற நபராக பார்க்கிறீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அசாமில் குடிமக்கள் பதிவேடு அப்படிங்கிறத போட்டு இஸ்லாமியர்களை இந்தியர்களே இல்லை அப்படின்னு வஞ்சித்திருக்கிறீங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லி கோர்ட்டில் பேசியிருக்கிறாங்க இந்த தரப்பு வழக்கறிஞர்கள். இரண்டாவதாக பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகள் இருக்குங்க. இந்த 3 நாடுகள்ல இருந்து பாதிப்படையக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்கிறோம் தான் சொல்றீங்க. பக்கத்தில் இருக்கிற இலங்கையும் இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக பாதிக்கப்படக்கூடிய மக்களாக தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்போ தமிழர்களுக்கு இந்தியாவுக்குள்ள ஏன் இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் சொல்லலை? ஏன் தமிழர்களை சேர்க்கலை? ஏன் தமிழர்களை வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல பாதிக்கப்படக்கூடியவங்க இன்னொரு தரப்பும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அகமதிய முஸ்லிம்கள் மற்றும் ஹசாரா முஸ்லிம்கள் இருக்காங்க. அவங்க அங்கே சிறுபான்மையினராக ஒடுக்கப்படுறாங்க. அப்போ அவங்க இங்கே தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்காக குடியுரிமை கொடுக்க மறுத்தீங்க அப்படின்னா அது இந்தியாவினுடைய சட்டத்திற்கு எதிரானதாக இருக்காதா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் உயிர் பெற்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய எதிர்காலமும் இந்தியாவின் எதிர்காலமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.